ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு விஜே ஹோம் பேக்கர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்னோடய ஒன் டே கேக்கோட குட்டி vlog பார்க்கலாம். ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா இது வந்து 4 kg கேக் ஆர்டர். அதாவது 1 kgயில் ஒரு ரசமலாய் கேக், 1/2 kgயில் ஒரு காஃபி கேக், தென் 1/2 kgயில் ஒரு பைனாப்பிள் கேக், தென் 1.5 kgயில் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக், தென் 1/2 kgயில் ரோஸ் மில்க் ட்ரெஸ்லச்சஸ் கேக்கும் ஆர்டர் இருந்தது. ஸோ இந்த எல்லா கேக்குமே பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் டெலிவரி கேட்டிருந்தாங்க. நான் அதனால் மார்னிங் தான் பேக்கிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா வெண்ணிலா பேஸ் தான், ஸ்பாஞ்ச் அப்படி தானா. ஸோ அதெல்லாமே சேர்த்து 4 kg வந்து ஒரே செட்டில் நான் பேக் பண்ணி எடுத்தேன். ஸ்பாஞ்செல்லாம் கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறமா அதோட டாப்பு பாட்டம் சைட்ஸ்லலாம் அந்த கலர் சேஞ்சாக இருக்கிற போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாமே ஸ்லைஸ் பண்ணி வச்சேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 கேக்ஸ் வந்து நான் செய்ய போகிறேன். இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஃப்ளேவர் கேக்கு. அதுக்குள்ளே அந்த ஃபில்லிங்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்தேன். இதில் பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் ட்ரெஸ்லச்சஸ் கேக்குக்குள்ளே அந்த மில்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அதேமாதிரி காஃபி கேக்குக்குள்ளே ஃபில்லிங்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். தென் ரசமலாய் கேக்குக்கு ரசமலாய் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடிஜியில் கேக் பேக் ஆகும்ல, அந்த டைமில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தேன். ஸோ ஸ்பாஞ்சஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கூலாகி இந்த ஃபில்லிங்ஸும் இதெல்லாமே கூலானதுக்கு அப்புறமா தான் இந்த ஸ்பாஞ்ச் எல்லாமே ஸ்லைஸ் பண்ணி எடுத்து க்ரம் கோட்டிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணது. இப்போ நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கோட ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பைனாப்பிள் கேக்கோட ரெசிபி வீடியோ இருக்குது. தென் ரசமலாய் கேக்கோட ரெசிபி வீடியோவுமே இருக்குது. ஆனால் காஃபி கேக் ரெசிபி வீடியோ இல்லை, அது லேட்டராக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ரெசிபி வீடியோஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ க்ரம் கோட்டிங் கொடுத்து எல்லாமே நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமா ஐசிங் ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த 1/2 kg பைனாப்பிள் கேக்கில் ஒரு ஃபாண்டன்ட் டிசைன் டீச்சர் தீமில் வந்து ஃபாண்டன்ட் டெக்கரேஷன் வந்து ஒர்க் கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து ஜஸ்ட் அதுக்கு பிளெயினாக ஐசிங் மட்டும் நான் கொடுத்து எடுத்துருந்தேன். அப்புறமா பார்த்திங்கன்னா காஃபி கேக்கு, அதுக்கும் பிளெயினாக ஐசிங் கொடுத்துட்டு அது மேலே அந்த காஃபி கனாஷே வச்சு டாப்பில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1M நாசில் யூஸ் பண்ணி கேக்கோட டாப்பில் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு பைப்பிங் டிசைன் போட்டு விட்டுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரசமலாய் கேக் ஐசிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். இதில் பார்த்திங்கன்னா லைட் எல்லோ கலர் க்ரீமில் கொடுத்து சேம் அந்த ரசமலாய் கேக்கோட அதே தீமில் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். பொதுவாக என்கிட்ட ரசமலாய் கேக்கில் யாராச்சும் கஸ்டமைஸ்டு டிசைன் கேட்டாங்க அப்படின்னா நான் செய்து கொடுக்க மாட்டேன். ஏன்னா இப்போ ரசமலாய் கேக் அப்படிங்கும்போது அதோட டாப்பில் அந்த ரசமலாய்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் கவர் பண்ணி அப்படி பார்க்கும்போது தான் அது நல்லா இருக்கும் இல்லையா, ரசமலாய் கேக் அப்படிங்கிற ஒரு லுக் இருக்கும். ஸோ ரசமலாய் கேக்கில் கஸ்டமைஸ்டு டிசைன்ஸ் வந்து நான் மோஸ்ட்லி பண்ணி கொடுக்குறது கிடையாது. அப்படி யாராச்சும் கேட்டாங்கன்னா கூட அப்படின்னா கஸ்டமைஸ் டிசைன் பண்ணுறீங்கன்னா வேறு ஃப்ளேவர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிப்பேன். ஏன்னா ரசமலாய் கேக் அவங்க வந்து அவ்வளவு காஸ்ட்லி கேக்கு வாங்குறாங்க அப்படிங்கும்போது அதில் எக்ஸ்ட்ரா ரசமலாய் எக்ஸ்ட்ரா நட்ஸ் எல்லாம் வச்சு வாங்குறது தான் ஒர்த்தாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இது 1.5 kg வெயிட் உள்ள ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு. இதில் வந்து அவங்க கஸ்டமைஸ்டு டிசைன் கொடுத்துருந்தாங்க, ஃபாண்டன்ட் ரஃபிள்ஸ் வச்சுள்ள டிசைன். பட் அவங்க என்னென்னா ஃபாண்டன்ட் வேண்டாம், க்ரீமில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ரோஸ் பெட்டல் நாசில் யூஸ் பண்ணி அந்த ரஃபிள்ஸ் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இந்த கேக்குக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக ஐசிங் செய்யலை, கேக்கோட டாப்பில் மட்டும்தான் ஐசிங் கொடுத்துருந்தேன். ஏன்னா இதை சுற்றி க்ரீமில் தான் ரஃபிள் டிசைன் கொடுக்க போகிறோம். ஃபுல் ஐசிங்கும் செய்துட்டு அதுக்கு மேலே மறுபடியும் ரஃபிள்ஸ் டிசைன் கொடுக்கும்போது ஐசிங் வந்து 2 லேயரில் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஓவர் க்ரீம் மாதிரி ஃபீல் ஆகும். அவங்க ஆல்ரெடி ஃபாண்டன்ட் வேண்டான்னு சொன்னதே எக்ஸ்ட்ரா அது வேஸ்ட் ஆகும் இல்லையா, அப்படிங்கிற ஒரு கான்செப்டாக தான் ஃபாண்டன்ட் வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மறுபடியும் க்ரீமையும் நம்ம டபுள் லேயராக போடும்போது அதுவும் வேஸ்ட்டு தான் ஆக போகுது. அவங்களுக்கு ஏதோ க்ரீம் ஹெவியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனாலே நான் என்ன பண்ணேன்னா அந்த டாப்பில் மட்டும் க்ரீம் கொடுத்து நீட்டாக கவர் பண்ணி ஐசிங் கொடுத்து எடுத்துகிட்டு தென் பேலன்ஸ் ஏரியாஸ் எல்லாமே அந்த ரஃபிள் டிசைனே கொடுத்து கவர் பண்ணி எடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் ட்ரெஸ்லச்சஸ். அது ஆல்ரெடி நான் சோக்கிங் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே உள்ள டெக்கரேஷன் ஒர்க் மட்டும் தான் லாஸ்ட்டு செய்தது. நான் இதுக்கு முன்னாடி சேனலில் ட்ரெஸ்லச்சஸ் கேக்கோட ரெசிபி வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்கையும் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள்.
ஸோ இது ஆல்ரெடி நான் சோக் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஆல்ரெடி அந்த ஸ்பாஞ்ச் வந்து நல்லா சோக் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு தென் அதில் கொஞ்சம் நட்ஸும் நான் கவர் பண்ணி டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இது சாப்பிடும்போது மறுபடியும் சோக் பண்ணி சாப்பிட்றதுக்காக ஒரு குட்டி கண்டெய்னரில் இந்த ரோஸ் மில்க்கு வந்து அதிலேயே பேக் பண்ணி நான் செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். அப்புறமா அந்த ரஃபிள் டிசைன் கேக்லேயும் தென் வேற ஒரு 1/2 kg கேக்லேயும் கொஞ்சம் ஃபாண்டன் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே ஒர்க் எல்லாமே நான் செய்து ட்ரையாக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரஃபிள்ஸ் கேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பால்ஸ் எல்லாமே அதுவுமே வந்து ஃபாண்டனில் வேண்டாம், சாக்லேட் பால்ஸாகவே வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நான் சாக்லேட்ஸில் செய்துட்டு கொஞ்சம் சுகர் பால்ஸும் வச்சு அப்படியே அந்த கேக் ஃபுல்லாகவே அந்த பால்ஸ் கவர் பண்ணி கேக்கை டெக்கரேட் பண்ணி எடுத்தேன். ஸோ அப்படி எல்லா கேக்கோடையும் டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே முடித்து சேர்த்து வச்சு ஃபோட்டோ அண்ட் வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு நல்ல டீட்டெயில்டாக கேக் ஸ்பாஞ்ச் எல்லாம் செய்ய கற்றுக்கணும் அண்ட் டயர் கேக்ஸ் செய்கிறது கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ கிளாஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.